இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 7/7/2026 என்ற ஃபேன்சி டேவில் இருக்கோம். ஜூலை மாதத்திலே செவ்வாய்க்கிழமை. ஸ்ரீ பராப வருடத்திலே ஆணி மாதத்திலே 23ஆம் நாளான இன்று உத்தராயண புண்ணிய காலத்தில் கிருஷ்மரது என்கிற முதுவேனை காலத்திலே மிதுன மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையின் சப்தமியிலே இருக்கிறோம். காலை 9:30 வரை. பின்பு அஷ்டமி திதி வந்துவிடும். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பார். மாலை 1:06 வரை. பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு செல்வார் புதனின் சாரம். இந்த அஷ்டமி திதி, அஷ்டமியில் என்ன பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை அஷ்டமி வந்தால் பைரவரை வணங்குவது, துர்க்கையை வணங்குவது ரொம்ப நல்லது. எதுக்கு? துன்பங்களை நீக்கி நன்மை தரணும். கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டம், முன்னேறவே இல்லை, கடன் இருக்குது, குழப்பம் இருக்குது, எதிரிகள் தொல்லை இருக்குது, அவன் மந்திரிச்சிட்டானோ இவன் மாந்திரிக்க வச்சுட்டானோ தெரியல, இப்படி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? இதுக்கு தான் இந்த பைரவரின் வழிபாடு, துர்க்கையின் வழிபாடு இன்றைக்கி பண்ணணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. கடனை அடைக்கிறது ரொம்ப நல்லது. கடனை அடைச்சா கடன் தீந்துடும். முருகப்பெருமானை நினைத்து கொள்ளணும். சுவாமிமலை முருகனை நினைத்து கொள்ளணும். அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையனை நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். 7:45 8:45 வரைக்கும் காலையில் நல்ல நேரம். சாயங்காலம் 4:45 5:45 வரைக்கும் நல்ல நேரம். 3-4:30 ராவு காலம். 9:10 யமகண்டம். 12:1 குளிகை நேரம். வடக்கு பக்கம் சூலம், பால் பரிகாரம். ஒரு நாழிகை 38 வினாழிகள். சூரியன் இருக்கக்கூடியது மிதுன ராசியில். 5:58 சூரியன் உதய நேரம். பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். இந்த கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் ஆட்சியிலும் சூரியன் கூடவும் சேர்ந்து மிதுன ராசி. உச்சம் பெற்ற குரு கடகராசியிலும் கேது சுக்கிரன் சேர்ந்து இணைவாக அமைவது நமக்கு சிம்ம ராசி. கும்பராசியிலே ராகு, மீன ராசியிலே சனி பகவான், ரிஷபராசியிலே செவ்வாய். சந்திர பகவான் இன்னைக்கு உத்திராடாதி நட்சத்திரம் சனியோட சாரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து ரேவதி நட்சத்திரம் என்கிற புதனுடைய சாரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார் மீன ராசிக்குள்ளார. அப்படின்னா ஒரு ராசிக்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே. உங்களுடைய சிந்தனை சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாள் இன்றைக்கு. 12ஆம் இடத்துக்கு சந்திரன் வருகிறார். சந்திர பகவான் குருவின் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். அதனால் எப்படி இருக்குன்னா எதுவுமே கால்குலேட் பண்ணணும்னு எண்ணம் வரும். அஷ்டமா சித்திகள் கிடைத்தா கூட இன்னும் எதாவது கிடைக்குதான்னு எக்ஸ்ட்ரா தேடும். அப்படி ஒரு கால்குலேட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி அஷ்டமி. அதனால் துர்க்கையை வழிபட்டு நீங்கள் காரியங்களாம் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை துர்க்கையை வழிபட்டாலே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அதனால் இன்றைக்கி நாள் ரொம்ப நல்ல நாள், பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்ம கடமை. 9-3 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து கொண்டு இருக்க போது லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் வரார். குருவினால் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். அப்போ எப்படி இருக்குது? லாபம் மல்டிஃபோல்டாக மாறுது. குருவா மாறி திருப்பி குருவுடைய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். புதிய காரியங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக செய்யலாம். வெற்றிகளை நோக்கிய பாதங்கள் உண்டு. புதிய முதலீடுகளினால் வரக்கூடிய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே பெனிஃபிட்டாக தரும். அப்போ இன்றைக்கி துன்பம் இல்லாமல் இருக்கணும். துர்க்கையை வழிபட்டு காரியத்தை ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம் உண்டு. 2-3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. புதன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று அமர்ந்து கொண்டிருக்கிறார். சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து. தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானுடன் சேர்ந்து அமர்கிறார். சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவாய் மாறிவிடுவார். அப்போ கேந்திரம் ஏறின இந்த குருவினாலே செலவுகள் நிறைய வரும். 10ஆம் இடம் அப்படிங்கிறனாலே பயணங்களும் இடப்பெயர்ச்சிகளும் கொடுக்கும்னு நமக்கு தெரியும். செலவுகளையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனாலையும் மனை வாகனம் தொடர்பான செலவுகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்நோக்கலாம். சில ரெனோவேஷன்ஸ், ரிப்பேர் ஒர்க்கு இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 1-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி பைரவரை வழிபட சிக்கல்கள் இல்லாமல் இன்றைக்கி இருக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. இன்றைக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றுக்கொண்டே சந்திர பகவான் இருக்கக்கூடிய நாளான இன்று எதிர்பார்க்காம நிறைய அலைச்சல்கள் அலையணும்.
அந்த அலைச்சல்களிலே குடும்பத்தில் சில எதிர்ப்புகளை கையாள வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. வெளிவட்டாரத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நடக்காதனால சிக்கல் எல்லாம் இருக்க வாய்ப்பெல்லாம் இருக்குது. இப்படி கொஞ்சம் ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்ததுனாலே நம்ம என்ன பண்ணுவோம், மைண்ட் செட்டை சுவாமி பக்கம் திருப்பிடணும். துர்க்கையை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை துர்க்கையை வழிபட்டு செஞ்சால் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும். அதனால் துர்க்கை வழிபாட்டோட காலையிலேயே ஜெய ஜெய தேவி துர்காதேவி சரணம்னு அந்த பாடல்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்ற எல்லாம் அஷூடாக நல்லதாக நடந்துடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உழைத்தால் உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா மனசில் வாங்கி கொண்டு நீங்கள் செய்யக்கூடியது அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுடன் சேர்ந்து கொண்டு சந்திரன் பயணம் செய்யக்கூடிய இந்த நாளிலே அஷ்டமி திதி வருவதனாலும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதனாலும் உங்களுடைய ரெகக்னிஷன் ஆஃப் ஒர்க் மேட்டர்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ பாடுபடுகிறீர்களோ அவ்வளவு தூரம் துர்க்கையினாலும் பைரவரினாலும் வழிபாட்டினாலும் வரக்கூடிய லாபங்களை நீங்கள் பெறலாம். 9-5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. லாபஸ்தானாதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார், சுகத்தை தருகிறார். அஷ்டமி என்கிற திதியிலே இருக்கக்கூடிய இந்த நாளிலே துர்க்கையின் வழிபாடும் பைரவரின் வழிபாடும் துன்பத்தை நீக்கி அருளை செய்யக்கூடிய இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமை சாரம் அப்படிங்கிறதுனால முருகனை வணங்க உலகிலே அனைத்து விதமான லாபத்தையும் பெறக்கூடிய ஆசாமியாக உங்களை மாற்றிடுவார். அதனால் சுகங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. மனதிலே சில எண்ணங்கள் ஆசைகளாக பெருகக்கூடிய நாள் இன்று. யோகக்காரனான சந்திர பகவானுடன் சேரக்கூடிய சந்திர பகவான் இன்று பரிவர்த்தனை யோகம் பெறுவதனாலே இரட்டிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். சில வழக்குகள் உங்கள் சாதகமாக மாறுவதற்கும் ஆரோக்கியம் மேம்படுவதற்கும் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலே நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள், சுப நிகழ்வினாலே மனதிலே நிறைவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. அஷ்டமி திதி என்கிறதுனாலே துர்க்கையின் வழிபாடு கூடுதல் சிறப்பை தருவதற்கு வாய்ப்புகளும், ரேவதி நட்சத்திரத்திலே புதனின் சாரத்திலே சனியின் அதி தேவதையாக செல்லக்கூடிய சந்திரனின் பயணத்தினாலே உங்கள் ஆசை நிறைவேறக்கூடிய நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 8ஆம் இடத்துக்காரரான உங்களுக்கு குருவின் பார்வை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே பரிவர்த்தனை யோகம் பெற்ற குருவாக இன்றைக்கு அமர்கிறார். அதனாலே நினைச்சது குழந்தைகள் விஷயத்தில் நல்லபடியாகும். சிந்தனைகளிலே புதிய சிந்தனைகளும், மாற்றி யோசிக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றியும், புதிய தொடக்கங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்த பாதைகளை அழகாக வகுத்து கொடுப்பதாகும். மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்களிலே நல்லதொரு ரிஃபைனிங் பெனிஃபிட்டும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. எதையும் உணர்ந்து புரிந்து செய்யக்கூடிய காலகட்டம் இன்று. இன்றைய நாளில் பைரவ வழிபாடு ரொம்ப முக்கியம். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. 4ஆம் இடமான அர்த்தமஸ்தானத்திலே சந்திரன் அமர்கிறார். இன்று பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். அதனாலே லாபத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவின் பார்வையானது 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்தை பெறுவதனாலே எதிர்பாராத லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அஷ்டமி திதியான இன்றைய நாளிலே பைரவரை வழிபடும் போது துன்பங்களும் சிக்கல்களும் விலகி உங்களுக்கான விஷயங்கள் லாபமாக மாறுவதை நீங்கள் கண்கூடாக காணக்கூடிய செவ்வாய் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. லாபஸ்தானத்துக்குரியவரான இந்த செவ்வாய் இன்றைய நாள் கோளாக மாறுகிறார். உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே லாபாதிபதியாக அமரக்கூடியதாக உங்களுக்கு சந்திரன் அமரப்போகிறார். அப்படி 3ஆம் இடம் போகும்போது குருவாக அவர் மாறுகிறார். இதனால் உங்களுக்கு புதிய கிஃப்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசாக உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் உங்களை புது ஷேப் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் இன்று அமைவதனாலே
இன்றைய நாள் கொஞ்சம் அலர்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். வணங்குவது துர்கை 93 என்ற அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கு குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவாய் அமரப்போகிறார் சந்திர பகவான். அதனாலே குடும்பத்திலே பாச நேசங்கள் அதிகப்படியான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சனி பகவான் 2ஆம் இடத்திலே இருப்பதனாலே வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறதுனாலே கொஞ்சம் திருப்தியான நாள் அப்படின்னே சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சனியின் சாரத்திலே இருந்து ரேவதி நட்சத்திரத்திலே புதனின் சாரத்துக்கு செல்லக்கூடிய இந்த சந்திரனினாலே குழந்தைகள் மேலே நல்ல பாசத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். இன்றைய நாளில் துர்கையின் வழிபாடும் பைரவரின் வழிபாடும் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளர சந்திர பகவான் சனியின் சாரம் கொண்ட உத்திரட்டாதிக்குள்ளே நுழைந்து ரேவதி சாரத்துக்குள்ளே போகிறார், புதனின் சாரத்துக்குள்ளே போவார். சனி ஏற்கனவே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறாரு. உயர்வுக்கு உழைப்புக்கு உத்தரவாதத்துக்கு கொடுக்கக்கூடியதான இந்த தனகாரகன் குருவினாலே பார்க்கப்படுகிறார். இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, இந்த குரு பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார். அந்த 5ஆம் இடத்து குருக்கு இங்கேயும் பரிவர்த்தனை யோகம் வந்துடும். அப்படி பரிவர்த்தனை யோகம் பெற்றால் கூட இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு உங்களுடைய மேன்மையை அதிகப்படுத்துவதாகும். அதனால் இன்றைக்கி வெற்றிகளை கொடுக்கும். சிக்கல்கள் எதுவும் இருந்ததுன்னா இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், துர்கையை வழிபடுங்க. காலையிலே துர்கை சுத்தங்கள் கேளுங்க. துர்கை அம்மா வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையை தரும். வாழ்க வளம்.